ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம், நம்ம பார்த்தீங்கன்னா கவாசக்கி புது பைக் பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கோம். இந்த பைக்கை பார்த்தீங்கன்னா அழகாக கொண்டு போய் கவாசக்கி, இந்த பைக்கு பேர் கவாசக்கி ZX 10R அப்படின்னு தான் நினைக்கிறேன். உங்களுக்கு நான் சரியான பேர் சொன்னால் உங்களுக்கு பேர் தெரிஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். இதை பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் கொண்டு போய் நிறுத்த போகிறோம். நம்ம வீட்டுக்கு முன்னாடி பாருங்கள் அத்தனை கார் நிற்கிதுன்னு. எதுக்கு இதெல்லாம் வெளியே வந்துருக்கு? நானும் தான் வெளியே கொண்டு வந்திருப்பேன். சரி, நம்ம புது பைக் கொண்டு போய் அங்கே நிறுத்திடலாம். கரெக்டாக நம்ம இங்கே நிறுத்தி இங்கே பார்க் பண்ணிடலாம். ஓகே, நம்ம இங்கே பார்க் பண்ணிட்டு போய் தூங்கி எழுந்திரிச்சிட்டு வரலாம் கைஸ். நாளைக்கு பார்த்தீங்கன்னா வெளியே போகிற வேலை இருக்குது, அதனால் நான் கொஞ்சம் சீக்கிரமே போய் தூங்கணும். இந்த பைக்கில் தான் பார்த்தீங்கன்னா வெளியே போக போகிறேன். இந்த வீடு வெளியிருந்து பார்க்கவே எவ்வளோ பெருசாக இருக்குது. அப்போ உள்ளே என்னென்ன இதெல்லாம் இருக்கும். இன்றைக்கி போயிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்த வேண்டியது தான். எப்படியே ஏறி உள்ளே வந்தாச்சு. இங்கே ஏகப்பட்ட பைக்கு கார் நிறையா இருக்குது. நான் ஓனர் எனக்கு தெரிஞ்சு உள்ளே தான் இருப்போம். நம்ம அழகாக அந்த காரில் ஏதாச்சும் வெளியும் கார் நடி வச்சுருக்கான் அவன். அதில் கவாசக்கி ZX வண்டி. இதைத்தான் நான் இத்தனை நாளாக தேடிட்டு இருந்தேன். இதை கொண்டு போய் வித்துற வேண்டியது தான். முதல்ல இந்த வண்டி எடுத்துகிட்டு போகணும். அந்த ஓனர் வரக்குள்ள அந்த வண்டி எடுத்துகிட்டு போகணும். எப்படியும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், ஏன்னா சாவி இதுலேயே தான் இருந்தது. வண்டி எடுத்துகிட்டு வெளியே போயிடலாம். அவன் வெளியே ஒரு இடத்துல கொண்டு போய் நிறுத்தி வச்சிடலாம். அவன் எப்படி கண்டுபிடிக்கிறான்னு பார்க்கலாம். வண்டி பார்க்க புதுசு மாதிரி இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அவன் புதுசாக கொண்டு வந்திருப்பான். எப்படியும் நம்ம இந்த பைக் எடுத்தாச்சு. இதை கொண்டு நம்ம இடத்துல நிறுத்திட வேண்டியது தான். அவனால் கண்டே பிடிக்க முடியாது. வண்டி கொண்டு நிறுத்திட்டு என் கார் எடுத்துகிட்டு இது யாருக்காச்சும் வேணுமான்னு போய் நான் விற்க போகிறேன் இந்த பைக்கை. ஆனால் அந்த பைக்கை நல்லா என்னோடய இடத்துக்கு போய் முதல்ல நிறுத்தணும். இந்த வண்டி ஸ்பீட் நல்லா தான் போகுது. கன்ஃபார்ம் புது பைக்காக தான் இருக்கும். யாராச்சும் நல்ல ஆளாக இருந்தால் வந்து வாங்கிக்குவாங்க. ஓகே, இதுக்கு மேலே தான் என் இடம் இருக்குது. இந்த வேலை தான் நம்ம மேலே போக போகிறோம். மெதுவாக தான் போகணும், இல்லைன்னா அந்த பைக்கு டேமேஜ் ஆயிரும். அந்த பைக்கு டேமேஜ் ஆகாமல் கொண்டு போகணும். மெதுவாக போகணும். அந்த ஓனர் நேரத்துக்கு எந்திரிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். எந்திரிச்சு அவன் அழுதுட்டு இருப்பான் அவன் புது பைக்கானுன்னு. நம்ம டக்குன்னு மேலே போகணும். நம்ம கிட்டத்தட்ட வந்துட்டோம் என் இடத்துக்கு. நம்ம பார்த்திங்கன்னா மேலே போயிட்டுருக்கோம். அங்கே தெரியாது பார்த்தீங்களா, அதுதான் என் இடம். யாருக்கும் இன்ன வரைக்கும் யாரும் அந்த இடத்துக்கு வந்ததே இல்லை. போலீஸ் கூட அந்த இடத்துக்கு வந்ததே இல்லை. ஓகே, இதுதான் என்னோடய புது காரு. இந்த பைக் இங்கேயே பார்க் பண்ணிடலாம். பார்க் பண்ணிட்டு நம்ம கார் எடுத்துகிட்டு கிளம்பலாம். எப்படியே காலையில் ஆயிடுச்சு. சரி, இன்றைக்கி நம்ம புதுசாக வாங்கின கவாசக்கி கொண்டு போய் சர்வீஸ்க்குள்ளே விடணும். ஏன்னா அதில் பிரேக்கு இதெல்லாம் நேற்று ஒரே ஒரு GPS மட்டும்தான் இன்சர்ட் பண்ணிட்டு வந்தோம். சரி, நான் வண்டி இருக்குன்னு பார்ப்போம். என் வண்டி எங்கே போச்சு? இங்கே தான் நான் எடுத்து வச்சிருந்தேன் நேற்று தூங்க போகும்போது. யாரும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நம்ம GPS மேப்பில் பார்ப்போம். நான் இடத்த கண்டுபிடிச்சிட்டேன். டக்குன்னு போகலாம். டக்குன்னு நம்ம GPS மேப்பில் நான் பார்த்துட்டு கவாசக்கி எங்கே இருக்குன்ட்டு. எவன் கவாசக்கி தூக்கிந்து நான் சும்மா வர்றதா இல்லை. இந்த கார் வேறு இங்கே நிற்கிதா, இது வேறு மறந்துட்டு விழுந்துருக்கு. வந்து விழுந்துக்கலாம். முதல்ல நான் கவாசக்கி இங்கே தான் பக்கத்தில் எங்கேயோ காமிக்குது. பில்டிங் மேலே எங்கேயோ காமிக்குதுன்னா ஹைட்டான பிளேஸ் வந்து எங்கேயோ காமிக்குது. கிட்ட பார்த்தீங்கன்னா 20 இது ரேடார் எனக்கு இங்கே தான் காமிக்குது. கைஸ், இது மேலே தான் கைஸ் இருக்குது. ஐயோ, கார் வேறு அப்பளம் மாதிரி நொறுங்குது. எனக்கு தெரிஞ்சு நம்மளோட கவாசக்கி இதுக்கு மேலே தான் இருக்கும். கன்ஃபார்ம் இதுக்கு மேலே தான் இருக்கும். என் GPS ஏமாத்தாது. நம்ம பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டோம். நம்ம செகண்ட் ட்ரை பண்ணலாம். திருப்பி மேலே போக போகிறோம். அதுவும் இதே காரில் இல்லை, வேறு காரில் போக போகிறோம். ரோட்டில் சும்மா இது கார் ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. எனக்காச்சும் கொடுத்தா நானாச்சு பையன் கவாசக்கி எட்டு பண்ணலாம். நிறுத்து என் தம்பி வண்டி கொடுப்பா. நான் கொத்துக்க மாட்டேன்தான். இது ஏன் கர்றோ, நீ ஏன் கரு கேட்கறக்கு? நானா கார் ஓனர்? நான் தானே கார் ஓனர். நீ போலீஸுக்கு போகணும். இழுக்காதுடும். ஓச்சுடா.
உனக்கு போலீஸ் போகணுன்றனால மட்டும் போடுறான். போலீஸ் ஸ்டேஷன் ஒன்று போலீஸ் வந்து பிடிப்பாங்க போடுறான். அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல என் பைக்கை காப்பாற்றினேன் நான். இங்கே தானே எங்கேயோ வந்தோம். அதுக்கு ஒரு வழி மறந்துட்டேன். இந்த சைடு தானே காமிச்சது. என்னடா அது, அதுக்குள்ளே நான் வழியை மறந்துட்டேன். ஓகே, நம்ம ஜிபிஎஸ்லேயே பார்க்க வேண்டியதான். நம்ம ஃபஸ்ட்டு போனதே கரெக்டு தான். இங்கே தான் காமிக்குது நம்ம ஜிபிஎஸ். கரெக்டாக இந்த இடத்துல தான் காமிக்குது. என்ன மேலே என்னமோ தெரியுது, எனக்கு தான் தெரியுதா வந்துட்டு. ஐயோ, இந்த காருவா எனக்கு கார் ஓட்ட வராது. இல்லை அவசரத்தை எப்படி ஓட்டணும். லைசன்ஸ் எல்லாம் வாங்கினேன். நான் இடத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. திருப்பி நான் பார்த்தீங்கன்னா மேலே போக போகிறேன். மேடம் தலைவாங்க. ஃபஸ்ட்டு காலையில் பிடிச்சது. ஓகே, நம்ம இந்த டைம் மெதுவாக மேலே போக போகிறோம். இந்த டைம் திரும்பும்போது கண்டிப்பாக பின்னாடி இருக்க கண்டுடும். சொன்னா இல்லையா கண்டுன்ட்டு. சரி வாங்க, நம்ம அப்படியே மெதுவாக மேலே போகலாம். மெதுவாக கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி போகணும். இந்த இடத்துல யார் நம்மளோட காரை கொண்டு வந்து வச்சுருப்பாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். திருப்பி பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துட்டு. திருப்பி பார்த்தீங்கன்னா நான் மேலே போக போகிறேன். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. நான் கண்டிப்பாக என்னோடய கவாசக்கி எடுக்காமல் விடுறதா இருந்துட்டேன். அந்த டைம் பார்த்து போகணும். சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஓட்டை இருக்கும். நான் போன டைமே பார்த்தேன்னா இந்த ரெட் கலர் காரில் ரெட் கலர் சைடே போகலாம். ஓகே, மெதுவாக போகணும். இது சென்டரில் போகலாம். ஓகே, மெதுவாக போகணும். யாராக இருந்தாலும் நான் இன்றைக்கி சும்மா வர்றதா இல்லை. என்னோடய கவாசக்கி எடுத்துகிட்டு போயிருப்பாங்களோ, அதுவும் புது கவாசக்கி நேற்று தான் வாங்கிட்டு வந்தேன். கண்டிப்பாக நான் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டேன். நான் கொன்றுவேன் அவங்கள. எனக்கு தெரிஞ்சு மேலே யாரும் இருக்கிற மாதிரி தெரில. ஓகே, நம்ம போகலாம். மெதுவாக போகணும். இவ்வளோ பெரிய இடத்து யாரோட தான் இருக்கும். அங்கே ஒரு ரேம்ப் வச்சுருக்காங்க. அதுக்கு இந்த சைடு நம்ம போகலாம். கண்ட்ரோல் கிடைக்க மாட்டேங்குது. பார்த்து போகணும். கவாசக்கி ஐம் கம்மிங். காய்ஸ், இங்கே தான் பார்த்தீங்கன்னா என் கவாசக்கி நிற்கிது. என் தங்கமே இங்கே தான் நிற்கிது. இதை நான் பார்த்தீங்கன்னா நேற்று தான் வாங்கிட்டு வந்தேன். அதுவும் புது கவாசக்கி அப்படியே பார்த்தீங்கன்னா இருக்குது. யாரோ கொண்டு வந்து விற்கலான்னு வச்சுருக்காங்க போல. நம்ம வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட வேண்டியதான் வீட்டுக்கு. ஸோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி நம்ம கவாசக்கி நம்ம தேடி எடுத்தாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காய்ஸ். இருங்க, கடைசி ஒரு ஸ்டண்ட்டு பண்ணிடுறேன். ஸ்டண்ட்டு பண்ணுறது எங்கே கீழே விழுகாமல் இருந்தால் சரி. கவாசக்கி போச்சுடா.